ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் செஷன் வந்து ஐன்ஸ்டீனோட ஐடியா பார்த்தோம். இப்போ லைட்டுங்கிறது வேவ் நேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லைட் வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைட் இஸ் அ பார்ட்டிக்கல் நேச்சர். பார்ட்டிக்கல் நேச்சர் அப்படின்னு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்ன ஆகுது, ப்ராப்பராக வந்துடுது. இப்போ வாட் வி கன்க்ளூடட் இன் லாஸ்ட் கிளாஸ், லைட்டுங்கிறது வேவாக இருக்கா பார்ட்டிக்கலாக இருக்கா? ப்ரொபகேஷன் அப்போ வேவாக ஆக்ட் ஆகுது சார். ஒரு மேட்டரோட இன்டராக்ஷன் அப்போ பார்ட்டிக்கலாக ஆக்ட் ஆகுது. வெரி குட் மை எக்ஸலன்ட். அப்போ லைட்டுக்கு வந்து டூயல் நேச்சர் இருக்குது, வேவ் பார்ட்டிக்கல் டூயாலிட்டி. இந்த கடைசியில் இங்கே சொல்லியிருப்பாங்க, லைட் பிகேவ்ஸ் வேவ் டூரிங் ப்ராபகேஷன், லைட் பிகேவ்ஸ் பார்ட்டிக்கல் டூரிங் இன்ட்ராக்ஷன் வித் மேட்டர். இதுதான் இந்த லெசனோட பார்த்ததுக்கான மெயின் எய்ம் இதுதான். லைட்டுக்கு வந்து டூயல் நேச்சர் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இனிமேல் லைட்டுங்கிறது வேவ் கிடையாது, பார்ட்டிக்கலும் கிடையாது, ரெண்டு நேச்சருமே இருக்குது அப்படிங்கிற ஐடியா இதில் வருது. இது வரைக்கும் அது டவுட்ஸ் இருக்கா இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேம்மா. அப்போ அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் என்னென்னு பார்த்துருக்கோம். லைட்டுங்கிறது டூயல் நேச்சர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன சொன்னீங்க? வாட் இஸ் அ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்? எனி சார் ஏன் மறந்துடுச்சாமா? ஃப்ளோட்டபிள் ஃப்ரீக்வென்சி உள்ள லைட்டு பாஸ் பண்ணும்போது அதுலேருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகுது. எஸ், ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் லைட்டு பாஸ் ஆகும்போது எலக்ட்ரான் எமிட் ஆகுது. தட் மீன் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். தட் மீன் ஃபோட்டோ செல்லுமா. இது இப்போ இதில் 3 3 மார்க் இந்த இப்போ சொல்ல போகிற ஏரியா, முக்கியமான ஏரியா எல்லாமே 3 மார்க் கொஸ்டின். ஃபோட்டோ செல்னா அதோட டைப்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் எழுதணும். ஃபோட்டோ செல் அதோட டைப்பு. ஓகேவா? அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் இல்லை ஃபோட்டோ செல் என்னன்னு சொல்கிறாங்க? இட் இஸ் அ டிவைஸ் கன்வெர்ட் லைட் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. லைட்டை வந்து பட்டோன்னே என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுது. இதோட பிரின்சிபல் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு. இதை கூட 1 மார்க்கில் கேட்கலாம். ஃபோட்டோ செல்லோட பிரின்சிபல் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு. என்ன? லைட் இஸ் இன்சிடென்ட் ஆன் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அஃபெக்டட். நம்ம இப்போ லைட் வந்து படுதுன்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் ஆக போகுது. தட் மீன் அதோட ப்ராப்பர்ட்டிலாம் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகிறத பொறுத்து, எந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது அதை பொறுத்து ஃபோட்டோ செல்லை 3 விதமாக பிரிக்கிறாங்க. அது இல்லாமல் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்லாம் என்ன? ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னா என்ன? லைட்டை பாஸ் பண்ண அதை அப்சர்வ் பண்ணுற மெட்டீரியல் சார். அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான்ஸ். வெரி குட். எந்த மெட்டலில் நம்ம வந்து லைட்டை பாஸ் பண்ணும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது? ஏன்னா எல்லா மெட்டலுமே ப்ரொடியூஸ் ஆகாது. ஒரு சில மெட்டலில் மட்டும்தான் என்ன ஆகும், லைட்டு பட்டுச்சுன்னா எலக்ட்ரான் வரும், இல்லை கரண்ட் வரும். எந்த மெட்டலெல்லாம் வருதோ அது பேர் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்மா. ஓகேவா? இப்போ நம்ம லைட்டை போய்ட்டு அயானில் பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்க, அயான்லேருந்துலாம் ஒன்றுமே வராது. ஆனால் சோடியம், மெக்னீஷியம் அந்த மாதிரி லைட் எலமெண்ட்டில் தான் அது வருது. ஓகேவா? அதான் ஃபோட்டோ சென்சிட்டிவ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டை பாஸ் பண்ணி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஃபோட்டோ செல்லு. அதில் 3 விதமான ஃபோட்டோ செல் இருக்குப்பா. ஏன்னா நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது அதோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறுதான். இதில் வார்த்தை மொத்தம் 3 விதமாக இருக்குது. ஃபோட்டோ எம்சி செல், ஃபோட்டோ வோல்டாயிக் செல், ஃபோட்டோ கனெக்டிவ் செல். அப்படியே 3 மார்க்கு மொத்தமாக எழுதணும். ஃபோட்டோ எம்சி செல் என்ன சார்? இவ்வளோ நம்ம பார்த்தது, நம்ம பொதுவாக சொல்கிறது ஃபோட்டோ எம் செல் தான். அதாவது ஒரு மெட்டலில் நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டை பாஸ் பண்ணும்போது இர்ரேடியேஷன் ஆஃப் லைட் ஆர் அதர் ரேடியேஷன். அதாவது ஒரு மெட்டல் மேலே ரேடியேஷன் நம்ம சொல்கிறோம். ரேடியேஷனை மேலே பாஸ் பண்ணுறோன்னா இர்ரேடியேஷன் அப்படின்னு அர்த்தம். அது மேலே பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? லைட்டு போகிற பாத்தில் மெட்டலை வைக்கிறோம் எப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இல்லை மெட்டல் மேலே லைட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு மெட்டல் மேலே லைட்டை பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது பேர் ஃபோட்டோ எம்சி செல்லுங்களாம். ஓகேவா? அடுத்த ஃபோட்டோ வோல்டாயிக் செல்லு. இதெல்லாம் 2 செமி கண்டக்டர் வந்துருங்க பாருங்கள். அங்கே மெட்டல்னு பார்த்தோம், இங்கே செமி கண்டக்டர்னு போட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு செமி கண்டக்டரில் லைட்டை பாஸ் பண்ணும்போது அதோட வோல்டேஜ் சேஞ்ச் ஆனிச்சுன்னா, செமி கண்டக்டரில் பாஸ் பண்ணும்போது அதில் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுதுடா. அந்த வோல்டேஜ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்க, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஆர் ரேடியேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம எந்தளவுக்கு ரேடியேஷன் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆனால் அது பேர் வோல்டாயிக் செல்லாம். ஓகேவா? மெட்டலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் வெளில வந்தால் அது பேர் எம்சி செல்லு. செமி கண்டக்டரை பொறுத்த வரைக்கும்
வோல்டேஜாக சேஞ்ச் ஆனிச்சுன்னா அது பேர் வோல்டாயிக் செல்லு. அதுவே இப்போ என்னன்னா கண்டக்டிவ் சொல்லுறாங்க. கண்டக்டிவ்னா கண்டக்டிவிட்டி இல்லை ரெசிஸ்டன்ஸை பேசுகிறது. ஓகேவா? அப்போ ஒரு செமிகண்டக்டரில் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆனால் நம்ம லைட்டாக பாஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆனால் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜியை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆனால் அது கண்டக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூணுத்துக்கும் வித்தியாசம். ஆனால் மூணுத்துலையுமே காமனான ஒரு விஷயம் என்னது? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஓகேவா? இங்கே வந்து இந்த கீவேர்டு தான்மா மெட்டலு எலக்ட்ரான் எமிட் ஆகுது. அந்த மாதிரி செமிகண்டக்டரு வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது, செமிகண்டக்டரு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது. இதுதான் கீ பாயிண்ட். ஓகேவா? மூணுத்துலேயும் காமனாக நம்ம எலக்ட்ரான் வெளியில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதுதான் ஃபோட்டோ செல்லு, அதோட டைப்பு. இது ஒரு 3 மார்க்ப்பா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபோட்டோ எமிசிவ் செல், ஃபோட்டோ எமிசிவ் செல்லோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். இது ஒரு 3 மார்க். ரொம்ப சின்ன கொஸ்டின் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப சின்ன கொஸ்டின்ரா. இந்த பேஜில் அந்த பேஜுக்கு போகுது. ஃபோட்டோ எமிசலோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங், இது ஒரு 3 மார்க். நோட் பண்ணிங்க. யாராவது ட்ரை பண்ணுங்கள். ஃபோட்டோ எமிசலோட பிரின்சிபல் என்னம்மா? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். நீங்கள் எழுத புக்கில் கொடுக்கல பாருங்க. இங்கே நீங்கள் எழுதலாம். இப்போ 3 மார்க்கில் கேட்கும்போது பிரின்சிபல் டைட்டில் போடுங்க, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு எழுதுங்க. பேப்பர் தத்துறவங்க சர்ப்ரைஸாக பார்ப்பாங்க, பரவாயில்லையே சூப்பராக எழுதுறாங்களேன்னு. இப்போ பிரின்சிபல் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு எழுதி வச்சுக்கோங்க. டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ரைட். ஓகே, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, அந்த படத்தை வரைஞ்சி விட்ருங்க. இதை பார்த்து நீ படம் பார்த்து கதையை சொல்ல தான் இந்த லெசனு. ஓகே, அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் போகும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹைலி எவாக்குவேட்டட் குவார்ட்ஸ் பல்ப் எடுத்துக்கிறாங்க. நம்ம வீட்டில் பல்ப் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு பல்ப் எடுத்துக்கிறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் குவார்ட்ஸ் பல்பு. இல்லை 2 எலக்ட்ரோடு எடுத்துக்கிறாங்க. ஒன்று கேத்தோடு, இன்னொன்று ஆனோடு. கேத்தோடு வந்து செமி சிலிண்ட்ரிக்கல் ஷேஃபில் இருக்குது. சிலிண்டரை பாதியாக கட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அந்த மாதிரி செமி சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. ஆனோடு வந்து ஒரு ஒயர் மாதிரி எடுத்துருக்காங்க. அந்த கேத்தோடோட ஆக்சிஸில் ஆனோட வச்சுருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த மாதிரியான இதில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த கேத்தோட வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். ரெண்டுமே பிளாக் கலர் தான் இருக்கணும். கேத்தோட ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்கள். அப்புறம் என்ன அர்த்தம்? இதில் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலை கோட் பண்ணியிருக்காங்க. சோடியமு, மெக்னீஷியம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதை கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. எங்கே சர்க்கியூட்டில் கேல்வனோமீட்டர் இருக்குது. இப்போ பொதுவாக நார்மலாக இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கேல்வனோமீட்டரில் ஏதாவது டிஃப்ளெக்ஷன் இருக்குமா? நம்ம ஒரு 2 வோல்ட் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுப்போம். கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்குமா? ஏன்னா இங்கே கேத்தோட கேல்வனோமீட்டரில் கிலோமீட்டர் கணக்கில் கேப் இருக்குது. அதனால் ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? நான் சும்மா சொன்ன கிலோமீட்டர்னா ரொம்ப கம்மியாக தான் கேப் இருக்கும். ஆனால் ஒரு க்ளோஸ் சர்க்யூட் இல்லை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, அது பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணியிருக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக பாஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரு ரேடியேஷன் வந்து பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது என்ன ஆகும், கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு எதுவுமே அவன் சொல்லலை. கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் அப்படி கதையாக சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங்கில் தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. கேத்தோடு இர்ரேடியேட்டட் வித் ரேடியேஷன், எலக்ட்ரான் எமிட் ஆகும். அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், அட்ராக்டட் பை த ஆனோடு. அப்போ கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும், கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் ஆகும். இப்போ வரக்கூடிய கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதானே. கரண்ட் எதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டு அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீக்வன்சி இண்டிபெண்ட் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆனோட அந்த கேத்தோடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம எந்தளவுக்கு பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். உனக்கு டவுட் வரலாம், சார் இப்போ நம்ம அந்த லைட்டை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடலாம், சாதாரணமாக ஒரு ஒயர் மாதிரி வச்சா அந்த கரண்ட்டு பாஸ் ஆகி வந்துடுமே சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இங்கே நம்ம அப்ளை பண்ணுறது ஒரு 2 வோல்ட் பேட்டரி தான் வச்சுருப்போம். ஆனால் இப்போ லைட்டு பட்டு இங்கே தான் எக்கச்சக்கமான எலக்ட்ரான் இருக்குல்ல, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு 200 வோல்ட்டுக்கான தேவையான கரண்ட் கிடைக்கும். அதுதான் இதில் விஷயம். ஓகேவா? அதனால் பார்த்துங்க. அப்படி நம்மளுக்கு வந்து இங்கே என்ன ஆகுது, நம்ம பாஸ் பண்ணக்கூடிய லைட் எனர்ஜி இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா போதும். இது ஒரு 3 மார்க்குமா. இது எதை டிபெண்ட், இது மட்டும் 2 மார்க்கில் கேட்கலாம். ஒரு ஃபோட்டோ செல்லில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இன்டென்சிட்டியும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தட்ஸ் ஆல். சரி, இது எங்கெல்லாம் சார் யூஸ் பண்ணலாம்? இது பொதுவான யூஸ் வந்து நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். லைட்டு பாஸ் ஆனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதை வேறு எங்கெல்லாம் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறாங்க, இது ஒரு பார்ட்டாக இருக்கும். இதுதான் மெயின் கிடையாது, இது ஒரு அந்த டிவைஸில் ஒரு பார்ட்டாக இருக்கும். எங்கெல்லாம் அந்த ஃபோட்டோ செல்லை யூஸ் பண்ணுறாங்க, இது ஒரு 3 மார்க்குப்பா. அப்ளிகேஷனாக ஃபோட்டோ செல், இது ஒரு 3 மார்க். இது ஆக்சுவலி எதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்விட்சஸ் அண்டு சென்சார்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சஸ்மா.
ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிக்கும், அதுவே ஆஃப் ஆகிக்கும்ல. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சுவிட்சு அண்டு சென்சார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது லைட்டு பாஸ் ஆகும்போது தான் அது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, இல்லாட்டி அது நார்மலாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ லைட்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் மாதிரி இது. லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டில் எல்லாம் ஆட்டோமேட்டிக் லைட்டு, இப்போ இங்கே விட்டுருங்க, இப்போ சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிலாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான லைட் இருக்கும். அங்கே ஸ்ட்ரீட் லைட் சொல்கிறேன். அங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு கனெக்ஷன் வச்சுட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் ஆஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பைபாஸ்லாம் பார்த்திங்கன்னா இது சோலார் செல்லில் லைட் வச்சுருவாங்க. அப்போ அது என்ன பண்ணும், பகல்லலாம் அப்படியே சூடாகிட்டே இருந்து அந்த சன்லைட்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக இமேஜ் பண்ணிங்க. பகலில் சன்லைட் இருக்குங்களா, அப்போ இந்த ப்ராசஸ் தான். பகலில் சன்லைட் இருக்கும், அதனால் அந்த சன்லைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு பேட்டரியில். அப்படி இமேஜ் பண்ணிங்க. இப்போ ஈவினிங் டைம் ஒரு 6 மணி ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். ஏன் இப்போ பகலில் எடுத்துக்கலாம், அதான் மழை டைமாக இருக்குல்ல. இப்போ என்ன ஆகும், இருட்டாக இருந்துச்சுன்னா, டார்க்காக இருந்துச்சுன்னா அப்படியே இதோடைய ரிவர்ஸு. அப்போ இது பண்ணலன்னா கரண்ட்டு இங்கேருந்து பாஸ் ஆகும், அப்போ அது லைட்டாக எரியும். புரியுதுங்களா? லைட்டு பாஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். லைட் இல்லாத பட்சத்தில் இது கரண்ட்டை கொடுக்கும். அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். அப்போ இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது பாருங்கள், ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் மாதிரி இது. லைட் இருந்தால் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும், லைட் இல்லாத பட்சத்தில் ஆன் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்கலி டேர்ன் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட் லைட் தட் ப்ரொடியூஸ் ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப் அக்கார்டிங் டு வெதர் நைட் ஆர் டே யூஸ் ஃபோட்டோ செல். புரியுதாடா? ஃபோட்டோ செல்லை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அதுவே ஆன் ஆகிக்கும், அதுவே ஆஃப் ஆகிக்கும். நம்ம யாருமே கண்ட்ரோல் பண்ண அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான லைட்டை தான் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, மெயினான சிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஏரியாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு கனெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, டக்கு டக்குன்னு ஆஃப் பண்ணிப்பாங்க. மார்னிங்கும் இல்லை நைட் டைமில் ஆன் பண்ணுவாங்க, மார்னிங் டைமில் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் முக்கியமான பெரிய சிட்டி இருக்கும்போது ஒரே கனெக்ஷனும் வைக்க முடியாது. ஏன்னா பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு சர்க்யூட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்கலி ஆன் அண்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சிட்டா போகண்டா. ரீப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் இன் மோஷன் பிக்சர். இப்போ மூவியில் டப்பிங்லாம் பண்ணுறாங்களப்பா, முதல்ல ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, ஷூட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த சீன் வரும்போது இந்த சவுண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படின்னு நமக்கு ஐடியா சொன்னால் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்கும் பாருங்கள். டைமராக யூஸ் பண்ணுறாங்களாம். மெஷர் த ஸ்பீட் ஆஃப் அத்லெட். இப்போ இந்த ஒலிம்பிக் போட்டிலாம் நடக்குதுன்னா, இப்போ 100 மீட்டர் ஓட்ட பார்த்திங்கன்னா 10 பேர் ஓடுறாங்கன்னா 10 பேர் ஒரே ஸ்பீடில் தான் வருவாங்க, வித்தியாசமே இருக்காது. ஒரு 4-5 பேர் சேம் டைமில் ரீச் ஆவாங்க. அப்போ அவங்களுக்கு கேப்பு பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக இருக்கும். 1 செகண்ட் கூட கேப் இருக்காது, 0 பாயிண்டில் தான் கேப் இருக்கும். அந்த மாதிரியான டைமை மெஷர் பண்ணுறதுக்கு அந்த டிவைஸ் வச்சுருக்காங்களே, அதில் இந்த ஃபோட்டோ செல் இருக்குங்களாம். ஓகேங்களா? லைட்டை யூஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகுது. அப்புறம் ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா எக்ஸ்போஷர். இப்போ இந்த இடத்துல எவ்வளவு எக்ஸ்போசர் இருக்குன்னு அந்த கேமராவில் எக்ஸ்போசர் மீட்டர் காட்டும். அது அந்த சென்சாராக வந்து இது பயன்படுதாம்மா. நம்ம ஒரு கேமரா வச்சுருக்கோன்னா இங்கே லைட் எவ்வளோ இருக்குங்கிறத காட்டும். அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோ பிரைட்னஸ் அதுவே செட் பண்ணிங்க பாருங்கள். அப்போ அது ஒரு சென்சார் மாதிரி ஆக்ட் ஆகுது. அப்புறம் கால் எடுத்த டைம் ஆஃப் எக்ஸ்போசர், எவ்வளோ நேரம் இந்த லைட் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைம் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி எக்கச்சக்கமான யூஸஸ் இருக்குது. இது அப்படியே நீங்கள் படித்து எழுதிட வேண்டியது தான். ஓகேவா? இது அப்படியே 3 மார்க் தான். 3 3 மார்க் இருக்குது இந்த ஏரியாவில். இந்த 3மே படிக்க வேண்டிய விஷயம் இல்லை, நீங்கள் எழுத வேண்டிய விஷயம். அவ்வளோதான், கதை மாதிரி எழுதலாம். ஃபோட்டோ செல்னா அதோட டைப்ஸு, ஃபோட்டோ செல்லோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்கு, அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ செல்ஸ். இதில் எது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகேம்மா, அந்த 3 மார்க்கையும் தெளிவாக நம்ம படிச்சுக்க வேண்டியதான். இப்போ இந்த லெசனில் சம்மு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 சம்மு. அது ஃபஸ்ட்டு சம்மெல்லாம் கணக்கில் வராது. அப்போ மொத்தமே 8 சம் தான். 8ஆவது லெசனில் 8 சம் தான் இருக்குது பாருங்கள். அப்போ இதுலேருந்து ஒரு சம்மு வர வாய்ப்பு இருக்குது கம்பல்சரியில். ஏன்னா எல்லாமே ஈஸியான சம்மாகவும் இருக்கும், அதனால் பார்த்துங்க. இந்த ஏரியா வந்து நீட்டில் வந்துச்சுன்னா, நீட் ஜெயில் வந்துச்சுன்னா உனக்கு லக்குன்னு அர்த்தம். இதுலேருந்து எப்படி ஒரு 3 கொஸ்டின் அது வந்துடும்னு வச்சுங்களேன், அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம், டெரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. நான் பார்த்துங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க இந்த சம்ஸை பாருங்கள். ரேடியேஷன் ஆஃப் வேவ் வந்து 300 நானோமீட்டர் இஸ் இன்சிடென்ட் ஆன் செல்வர் சர்ஃபேஸ். 300 நானோமீட்டர். ஓகேவா? நானோமீட்டருங்கும் போது அதை இதில் மாற்றிக்கலாம், நம்ம ஆங்ஸ்ட்ராமில் தான் நம்ம சொல்லுவோம். 300 10⁻⁹ இருக்குது. எழுத முடியும் -9. ஆமாம், 300 × 10⁻⁹. இப்போ இதை ஆங்ஸ்ட்ராம் மாற்றினா இங்கே ஒரு 0 சேர்த்துங்க, இன்னொரு 0 டிவைட் பண்ணிங்க. அப்போ என்ன வரும்? 3000 ஆங்ஸ்ட்ராம்.
ஓகேம்மா, ரைட். ஸோ இப்போ 3000 ஆங்ஸ்ட்ராம் வந்து லைட்டு படுது. அப்போ அது விசிபிளோட ரேஞ்ச் வந்து சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கடா. நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய லைட் வந்து 4000 ஆங்ஸ்ட்ராங்லேருந்து 7000 ஆங்ஸ்ட்ராம் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 4000 to 7000. இப்போ அது இது கீழே இருக்குது. வேவ்லென்த் தான் கம்மியான ஃப்ரீக்வன்சி அதிகம். கரெக்டாப்பா? இப்போ யூவியை பாஸ் பண்ணுறது அது அர்த்தம் நினைக்கிறேன். ஏன்னா விசிபிளோட கம்மினா யூவி தான் வரும். இப்போ யூவி என்ன பண்ணுறாங்கன்னா சில்வர் சர்ஃபேஸில் பாஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரான் வருமா வராதா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகம் கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு ஐடியா சொல்லுங்கள். இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து ஒர்க் ஃபங்க்ஷனோட எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். எஸ். அப்போ நம்ம அப்ளை பண்ண எனர்ஜி மாதிரி கண்டுபிடிங்க. ஈ கூட ஹச்னிவா அதான் வேவ் லென்த்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ HC/λ அதை நோட் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அது ஜூல்ஸில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் எலக்ட்ரான் வோல்ட்டில் பார்க்கணும். ஏன்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் கொடுத்துருக்கான் 4.7 எலக்ட்ரான் வோல்ட்டு. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 4.8 எலக்ட்ரான் வோல்ட் வந்தால் வரும்னு அர்த்தம். 4.7 தாண்டி வரணும். அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டை மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறீங்க ஈயால் டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஏரியாவை சொல்ல மாட்டோமா? ஈயால் என்ன பண்ணணும்னா நம்ம அதை டிவைட் பண்ணணும். விட்டாச்சுது 115. அது எப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க. 115 நமக்கு எடுத்துங்க. பார்க்கல. இந்த இடம் இருக்குது பாருங்கள். கேமேக்ஸ். இப்போ கைனடிக் எனர்ஜி நம்ம இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சோமா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் EV0 கேமேக்ஸ். அதாவது வரக்கூடிய மேக்ஸிமம் எலக்ட்ரானை தடுத்து நிறுத்தக்கூடிய பொட்டன்ஷியல் தான் நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். அப்போ கேமேக்ஸ்னால் EV0 பொட்டன்ஷியல் டேர்மில் சொல்கிறேன்டா. கேமேக்ஸ்னால் EV0. இது ஸ்டாண்டர்டாக உள்ளது ஜூல். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணும். ஸ்டாண்டர்டாக உள்ளது ஜூல். நல்லா கவனிச்சிங்க. இப்போ பொதுவாக இது வரைக்கும் நம்ம SI யூனிட் தானே படிக்கிறோம். கேமேக்ஸ்னால் EV0 வந்திருக்கு. இது ஜூலில் உள்ளது. நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் எழுதுகிறோம்னா இங்கே துரத்தி விட்றோம். அவ்வளோதான். அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு இங்கே வந்துடும். அப்போ அங்கே இருக்காது V0. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? கேமேக்ஸை ஜூல்லையும் எழுதலாம், எலக்ட்ரான் வோல்ட்லையும் எழுதலாம். ஜூலில் எழுதணும்னா ஈயால் பெருக்குங்க. ஒரு வேல்யூவை ஈயால் பெருக்கு. நான் பொட்டன்ஷியலை ஈயால் பெருக்கிறேன். அவ்வளோதான். அப்போ ஜூலில் வேணால் ஈயால் பெருக்கணும். எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணால் ஈயால் டிவைட் பண்ணிடணும். ஈயை காணும் பாருங்க. ஈயை துரத்தி விட்றணும். துரத்தி விட்றோன்னா என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஒரு நிமானிக்ஸ் மாதிரி வச்சு ஜூல் வந்து ஸ்டாண்டர்டாக பெருக்குனா தான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஸ்டாண்டர்ட் வேல்யூங்கும் போது ஈயால் பெருக்குங்க. உனக்கு ஆன்சரில் EV வருது. அப்போ ஈயை துரத்தி விட்றோம். அப்போ ஈயால் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? இனிமேல் குழப்பிக்க மாட்டேங்கலாமா? கிளியராக இருக்கணும். ஜூலில் வேணால் ஈயால் பெருக்கணும். எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணால் ஈயால் டிவைட் பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தவங்க ஜூல்ல வேணும்னா வோல்டேஜை எலக்ட்ரானால மல்டிப்ளை பண்ணணும். எலக்ட்ரான் வோல்ட்ல வேணும்னா வோல்டேஜை வந்து எலக்ட்ரானால டிவைட் பண்ணணும். நாட் ஓன்லி வோல்டேஜ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலும் சரி, ஈயால் மல்டிப்ளை பண்ணால் ஈயால் டிவைட் பண்ணணும். ஈனுங்கிற மாதிரி எதனா ஈனா என்ன? ஈனமா? அது ஒரு உயிரினமா? அது கொசு மாதிரி ஒரு எலக்ட்ரான் இல்லை ஈனா வேல்யூ கேட்குறேன். 1.6 -19 கூலும். ஓகேங்களா? இந்த வேல்யூ தான். இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் ஜூல் கிடைக்கும். இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணால் எலக்ட்ரான் கிடைக்கும். இது வந்து முக்கியமான ஏரியா உனக்கு. ஏன்னா நீட் கொஸ்டின் ஜே கொஸ்டின் அப்படி தான் டஃப்பாக கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? கொடுக்குற டேட்டாலாம் ஜூலில் கொடுத்துருவான். கிடைக்கக்கூடிய ஆன்சரு எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்பான். உன்னை குழப்பறதுக்காக பண்ணுவாங்க. அதனால் அதை பார்த்துங்க. ஓகேவா? அதை இனிமேல் மறக்கவே கூடாது. இப்போ எந்த பேஜ் பார்த்துருந்தோம்? சம்சன்மாக பார்த்தோம். சம்ஸ் வந்துருங்க. ஆமாம். இப்போ பாருங்கள், HC/λ தான் ஃபார்முலா. நம்மளுக்கு எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணுங்கிறனால ஈயால் டிவைட் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஓகேவா? அப்போ எல்லா டேட்டா ஒரு H கான்ஸ்டன்ட்டு 6.626 10⁻34. சியோட வேல்யூ லைட்டோட வெலாசிட்டி தெரியும். லாம்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே எடுத்துங்க. அவன் அந்த 300 × 10⁻9 எடுத்துட்டான். ஈயோட வேல்யூ போட்டுங்க. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். லாக் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 4.14 வருது. ஓகேவா? யாராவது ஜட்ஜ் பண்ணுங்கள். எலக்ட்ரான் எமிட் ஆகுமா? ஆகாது சார். வெரி ஏன்னா குட். எனர்ஜி வந்து ஒர்க் ஃபங்க்ஷனை விட கம்மி. கரெக்டா. ஒர்க் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 4.7.
அப்போ எலக்ட்ரானை வெளியில் எடுக்கக்கூடியதுக்கு மினிமம் 4.7 தரணும். ஓகேவா? ஆனால் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து 4.1 தான். அதனால் 0.6 இடிக்குது, கம்மியாக இருக்குது. கூட இருந்தால் பரவாயில்ல, ஆனால் கம்மியாக இருக்கனால ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் அப்சர்வ்டு. உனக்காக ஈஸியாக கேட்கணுமே இதை கூட திரும்ப கம்பல்சரி திரும்ப கேட்டு விடலாம். அதனால் பார்த்துங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இப்போ சியு காப்பரில் என்ன பண்ணுதுன்னா 2200 ஆங்ஸ்ட்ராம் வந்து லைட்டு படுது, ஃபோட்டோ எலக்ட்ரான் வருதுன்னு சொல்லிட்டான். இப்போ ஃபோட்டோ எலக்ட்ரான் நடக்குது. பாருங்க வித்தியாசமான வார்த்தையாக இருக்குது பாருங்கள். த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்து, த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி தெரியாது, த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்து கண்டுபிடிக்கலாமாம்மா? எஸ் சார். இப்போ ஹச் நியூ நாட்டுன்னு சொல்கிறோம்ல, பை நாட் ஈக்குவல் ஹச் நியூ நாட்டு. நியூ நாட்டுக்கு பதிலாக சி பை லாம்டா நாட்டு போட்டுக்க வேண்டியது தான். ஓகேவா? இப்போ த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணுமா. காப்பரோட இது கொடுத்துட்டான், அது பேர் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டான். இப்போ நம்ம அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். இப்போது ஒர்க் ஃபங்க்ஷன் இந்த ஈக்குவேஷன் போடுங்க. நம்ம என்ன பார்த்துருக்கோம், பை நாட் ஈக்குவல் டு ஹச் நியூ நாட்டு பார்த்துருப்போம். ஓகேவா? நியூ நாட்டுக்கு பதிலாக ஹச் சி பை லாம்டா நாட்டு. லாம்டா நாட்டுன்னா அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிங்க. லாம்டா நாட் ஈக்குவல் டு ஹச் சி பை பை நாட்டு. இது முக்கியமான ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி 1 மார்க் கேட்டுருக்காங்க, நிறைய வாட்டி கேட்டுருக்காங்க, பார்த்துங்க. த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்துங்கிற டாபிக் நம்ம புக்கில் எங்கேயும் கிடையாது. த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியாக பார்த்துருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் கேட்குறாங்க. லாம்டா நாட் ஈக்குவல் டு ஹச் சி பை பை நாட்டு. சிம்பிள். அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சா போதும். ஃபிசிக்ஸில் தான் ஒரு சேலஞ்சு. ஓகேவா? இப்போ மேத்தமெட்டிக்ஸ்னால் உனக்கு ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா வச்சுட்டு 10 சம் போடுவீங்க. ஆனால் ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் முதல்ல ஃபார்முலாவை நீ கண்டுபிடிக்கணும். புக்கில் இருக்க ஃபார்முலா அவன் கேட்கவே மாட்டான். புக்கில் இருக்க ஃபார்முலா மாற்றி தான் அவங்க கேட்குறாங்க. அதனால் நல்லா நம்ம எந்த ஒரு டாபிக் கொடுத்தாலும் ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், பாதி ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதனால் பார்த்து இந்த மாதிரி லாம்டா நாட்டுக்கு ஃபார்முலா உருவாக்குங்க. ஃபார்முலா க்ரியேட் பண்ணால் அப்புறம் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சரை க்ரியேட் பண்ணணும். ஸோ போட்டிங்கன்னா 2672 வருதுமா. இப்போ நம்ம அப்ளை பண்ணுற வேவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2200. நல்லா கவனிச்சிங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம அப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கணும். கரெக்டாப்பா? த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியோட அதிகமாக கொடுத்தா தான் நம்மளுக்கு ஃபோட்டோ ரிஃப்ளெக்ட் நடக்கும். வேவ் லென்த்தை பொறுத்தவரை எப்படி கொடுக்கணும்? ஃப்ரீக்வன்சினா அதிகமாக கொடுக்கணும்டா. ஃப்ரீக்வன்சி ஆப்போசிட் வேவ் லென்த். பார்த்தீங்கன்னா குழப்பிக்கூடாது. அவன் 1 மார்க்கில் ஒன்று இது பண்ணுற மாதிரி கேட்பான். அப்போ த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்தை விட கம்மியான வேவ் லென்த் அப்ளை பண்ணணும். ஆக்சுவலி ஃப்ரீக்வன்சியை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி கொடுத்தா தான் கரண்ட் வரும். வேவ் லென்த் வந்து கம்மியாக தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன் 2200 என்ன சொல்லியிருக்கோம், 2200 நம்ம அப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்கோம். ஆனால் த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் எவ்வளோ பாருங்கள், 2600. பார்த்தீங்களா? த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ 2600, நம்ம அப்ளை பண்ணது 2200. கம்மியாக பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஃபோட்டோ எலக்ட்ரான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உள்ள இன்டெப்த்தாக புரிஞ்சுக்குமா. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க சொன்னாங்களா. ரைட். நமக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தெரியும். கேமேக்ஸ் ஈக்குவல் ஈவி நாட் ஃபார்முலா இருக்குல்ல. இப்போ வி நாட் ஈக்குவல் கேமேக்ஸ் பை இ. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹச் மைனஸ் பை நாட்டு. அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி தான் ஹச் நியூ. அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஹச்சி பை லாம்டா போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம அப்ளை பண்ண எனர்ஜி 5.65. பை நாட்டு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆன்சர் வந்து 1 எலக்ட்ரான் வோல்ட்டு. அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 வோல்ட்டுன்னு வருது. இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து 1 வோல்ட்டு. 1 வோல்ட்டு கொடுத்தாலே கரண்டோட வேல்யூ 0 ஆயிரும். அதாவது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வரக்கூடிய எலக்ட்ரானை திருப்பி அனுப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சம்மு கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும்ப்பா, ஆன்சர் வந்து சின்னது தான், அதை பார்த்துங்க. அடுத்த 4th சம் பாருங்கள். பொட்டாசியம் எல்லாமே லைட் எலமெண்ட்டாக பேசியிருக்கோம். அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ 2.380. பை நாட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. யூவியை பாஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் லைட்டு. வேவ்லேருந்து கொடுத்துட்டாங்க. இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இன்டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நீ என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், கேமேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இப்போ லைட்டு போய் படுதில்ல 40% தான் எஃபிஷியண்ட்டாக மாறுது. தட் மீன் ஃபோட்டோ எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா எவ்வளவு எலக்ட்ரான் ஒரு செகண்டில் எமிட் ஆகும்னு கண்டுபிடிக்கணுமா. ஏரியா வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான சம்மா இருக்குது, கொஞ்சம் பாருங்கள் இது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்கான். கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஹச் மைனஸ் பை நாட்டு. இதே ஃபார்முலா தான் இருக்குது, திங்க் பண்ணக்கூடாது. கேமேக்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது. யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். கேமேக்ஸ் ஆக்சுவல் ஃபார்முலா என்ன, பொட்டன்ஷியல் டைமில். வெரி குட்.
பொட்டன்ஷியல் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், இன்சிடென்ட் எனர்ஜி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது ஒவ்வொரு இதுக்குமே, அதை நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ கேமேக்ஸுக்கு வச்சுக்கோ ஹச் - பை நாட்டு, நீ மேலே அப்ளை பண்ணுற எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஹச் போடாமல் அவன் வேலும் தானேப்பா கொடுத்துருக்கு, அதனால் சி பை லாம்டா போடுறாங்க, போட்டு ஆன்சர் வந்து என்ன பண்ணுறாங்க 4.14 எலக்ட்ரான் வோல்ட் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த இது வந்திருக்கு 6.626 × 10 - 19 வந்திருக்கு. ஆனால் அவன் எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்றிருக்கான். அப்போ எல்லாம் மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், எலக்ட்ரான் வோல்ட்டு ஆன்சர் வரணும், டிவைட் பண்ணணும் சார். ஆமாம். அப்போ 1.6 × 10 - டிவைட் பண்ணி அதை காட்டவே இல்லை பாருங்க, இங்கே நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஓகேவா, பண்ணிங்கன்னா 4 பாயிண்ட் அப்படின்னு வருது. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்ளை பண்ண எனர்ஜி வந்து 4.14, அந்த இது வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2.30 ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 1.84 வந்துருக்குமா. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வந்து 1.84. அடுத்தது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட் எவ்வளோ படுதுன்னு பாருங்கள். அதில் 40% தான் கேட்குறான். இப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோ படுது, அப்போ இன்டென்சிட்டிக்கு நம்ம ஃபார்முலா இருக்கலாமா. நம்ம இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம், நம்பர் ஆஃப் எனர்ஜி குவாண்டா NE போடுங்க. நம்பர் ஆஃப் எனர்ஜி குவாண்டா பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இவன் வந்து டைம் வந்து 1 செகண்ட் சொல்லிட்டதுனால டீயை தூக்கிட்டான். I = NE/A, நம்மளுக்கு n தான் வேணும். அப்போ என்னமா வருது, I/E × A. இந்த ஃபார்முலா புக்லேயே கிடையாது, நீ தான் உருவாக்கணும். போட்டிங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு, 6.04 × 10 ஃபோட்டான்ஸு. இப்போ டோட்டலாக எவ்வளோ ஃபோட்டான் படுது, 6.04 × 10 ஃபோட்டான் பெர் செகண்ட் படுது. ஆனால் அதில் 40% தான் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இப்போ 40% 40/100 அது பெருக்குறீங்க, இல்லை 0.40 பெருக்குறாங்க. அப்போ எவ்வளோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா 2.46 × 10^14 6 பாயிண்ட் வந்து படுதுமா. ஆனால் நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது 2 பாயிண்ட் தான். அப்போ அவ்வளவு ஃபோட்டோ எலக்ட்ரானை அதை மீட் பண்ணும். அவ்வளோ ஃபோட்டான் படுது, அவ்வளோ ஃபோட்டோ எலக்ட்ரான் வருது. சரிங்களா, அப்படிங்கிறத மாதிரி பார்த்துங்க அந்த செம்ம. ஓகேவா, பாருங்கள். அடுத்து இந்த சம்மு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கான். எல்லாம் சும்மா பயமுறுத்த கொடுப்பாங்க, ஒன்றுமே இருக்காது அந்த சம்மில். பாருங்களேன், லைட் வந்து 350 நானோமீட்டர் படுது, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வெளில வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் இதுக்கு அப்படியே கதை தான். எலக்ட்ரான் வெளில தான், அதாவது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறோம். அப்போ இவ்வளோ நேரம் என்ன சொல்லியிருக்கான், 390 நானோமீட்டர் அப்ளை பண்ணுறோம், வேலன்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேல்யூ சொல்லியிருக்கான். எலக்ட்ரான் வெளில வருதுங்களா, அதை நிறுத்துறதுக்கு இவ்வளோ இதாக அப்ளை பண்ணுறோம். இப்போ 2 டேட்டா கொடுத்துட்டான். என்னென்ன கேட்குறான், ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்குறான். நீங்கள் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் என்ன பண்ணலாம், ஐன்ஸ்டீனோட ஃபோட்டாலிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்கள். HNE = HNE0 ப்ளஸ் வந்து அந்த கைனடிக் எனர்ஜி கேமேக்ஸ், அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், எந்த டேட்டானாலும் இதை கண்டுபிடிச்சிக்கலாமா. அதுதான் உனக்கு ஸ்டாண்டர்டான ஈக்குவேஷனு. ஐன்ஸ்டீனோட ஃபோட்டாலிக் ஈக்குவேஷன் ஆப்போசிங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்குறான், மேக்ஸிமம் வேவ்லென்த் எவ்வளோ கேட்குறான். அதாவது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி கேட்காம த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் கேட்குறான். சரிங்களா, அப்படியே நோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நமக்கு யார் தான் தெரிவாங்க, வேவ்லென்த் தான் தெரியும். இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார்முலா வந்து π0 = Hν0 பார்த்துருப்பீங்க, இல்லை Hc/λ0. ஓகேவா, வேவ்லென்த் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. ஆனால் வந்து த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த்னு கொடுக்கலையே, நம்ம அப்ளை பண்ணுற வேவ்லென்த் 390 தான் கொடுத்துருக்கான். அப்போ இதை யூஸ் பண்ண முடியாது, தப்பு. அப்போ பொதுவாக லாம்டா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். கேமேக்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குல்ல, Hν - π0, அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா π0 = Hν - கேமேக்ஸு, அதாவது Hc/λ வருது. பாருங்கள், ஃபார்முலா எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உனக்கு நீட்டில் உருவாக்க தெரியணுமா. உருவாக்கினா நீ எந்த நீட் கொஸ்டினும் பயப்படணும் அவசியம் கிடையாது. இப்படி ஒரு ஃபார்முலா புக்கில் எங்கேயும் கிடையாது, ஆனால் அவனா உருவாக்கியிருக்கான் பாருங்கள். Hν பதிலாக Hc/λ போடுங்க, கேமேக்ஸ் பதிலாக EV0. ஓகேவா, அப்போ π0 கொடுத்து, இப்போ அதாவது V0 கொடுத்துருக்கான், லாம்டா கொடுத்துருக்கான். இதை கொடுத்து π0 கேட்டால் இதாம்மா ஃபார்முலா. சரிங்களா, இதை எடுத்துங்க. அப்போ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி டேட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இத்தனை ஜூல் வருது. இதை டிவைட் பண்ணிங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கிறோம். 2 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட்டு. இப்போ த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறாங்க. அதை மேக்ஸிமம் வேவ்லென்த்னு கேட்டாங்களே, அது த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த். அதாவது மினிமம் ஃப்ரீக்வன்சி நம்ம த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம். மேக்ஸிமம் வேவ்லென்த்னா த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த். அதுதான் Hν - π0. அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 5000
951 ஆங்ஸ்ட்ராம். நேனோவில் பார்த்தீங்கன்னா 595 நேனோமீட்டர் அது. ஓகேவா? அப்போ வேவ்லென்த் வந்து இதுதான் த்ரெஷ்ஹோல்ட் வேவ்லென்த்து. நம்ம அப்ளை பண்ணது கம்மியாக இருக்குது பாருங்கள், 390. இப்போ வேவ்லென்த்னா கம்மியாக இருக்கணும், அதை இவங்க கம்மி பண்ணுறாங்க. ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கணும், வேவ்லென்த்து கம்மியாக இருக்கணும். ஓகேம்மா, தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோட்டோ இப்போ ஒரு பார்ட் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது லைட்டுங்கிறது வேவ் ஃபினாமினன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாக. ஆனால் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் லைட்னா எப்படி சொல்லியிருக்கோம், லைட் இஸ் அ எஸ் வெரி குட்மா. வேவ் பார்ட்டிக்கல் ஃபோட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேவ்னு சொன்னோம், ஃபோட்டான்னு சொன்னோம். அப்புறமா கம்பைண்டாக என்ன பண்ணுறோம், டூயல் நேச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்போ கண்டிப்பாக லைட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது. நாட் ஓன்லி விசிபிள் லைட்டுப்பா, எலக்ட்ரோமேட்டிக் வேவ் மொத்தம் 7 ஒண்டர்ஸ் சொல்லியிருப்போம். அந்த 7 ஒண்டர்ஸ்க்குமே என்ன நேச்சர் இருக்குது, டூயல் நேச்சர் இருக்குது. ஓகேவா? அது வேவ் கிடையாது, பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது. ஓகேவா? அப்போ வேவுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ நம்ம பொதுவாக அந்த மேக்ஸ்வெல்னு பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் வால்யூமில் மேக்ஸ்வெல். அவர் எந்த ஒரு விஷயத்தை முழுசாக நம்பினார், நேச்சரில் எந்த ஒரு விஷயம் இருக்குது, நேச்சரில் சிமெட்ரின்னு ஒன்று இருக்குது. கரெக்டுடா, சிமெட்ரி. இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? இதை வச்சுக்கிட்டு தானே அவர் என்ன பண்ணார், 5ஆம் லெசன்லாம் எலக்ட்ரோமேட்டிக் இருக்குன்னு தியரிட்டிக்கலாக கண்டுபிடிச்சார். ஏன்னா மேண்டிபிளை சேஞ்ச் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஏன் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணால் மேண்டிபிள் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற சிமெட்ரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணி தான் அவர் எலக்ட்ரோமேட்டிக்கை கண்டுபிடிச்சார். இப்போ இந்த கான்செப்ட் இங்கேயும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஒரு வேவுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது, கரெக்டாப்பா? வேவுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது. அப்போ ஏன் பார்ட்டிக்கலுக்கு வேவ் நேச்சர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? எஸ், ஒய் நாட், இருக்கலாமே. வேவுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கும்போது ஏன் பார்ட்டிக்கலுக்கு வேவ் நேச்சர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற டவுட் ரைஸ் ஆகுது. அப்போ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, அந்த பேர் அதுக்கு பேர் தான் அது மேட்டர் வேவ். இது அப்படியே நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, டி பிராக்லே அப்படிலாம் சொல்லி, அதான் இங்கே சொல்கிறோம். இப்போ வி ஹவ் லேர்ன்டு பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் டிஃப்ரெண்ட். வேவை பற்றி படிச்சிருக்கோம், பார்ட்டிக்கலை பற்றி படிச்சிருக்கோம் நம்ம ஃபிசிக்ஸில். இப்போ வேவ்னால் அதுக்கு என்ன நேச்சர்லாம் இருக்கும், 11th படிச்சிருப்பீங்களா, ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த்து, வெலாசிட்டி, ஆம்ப்ளிடியூடு, இது எல்லாமே வேவுக்கான நேச்சர். இன்டென்சிட்டி வேவுக்கான நேச்சரு. இதே பார்ட்டிக்கல் நம்ம என்ன படிச்சிருப்போம், மொமெண்டம், எனர்ஜி, மாஸு, வெலாசிட்டி, இதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ வேவை பற்றி படிச்சிருக்கோம், பார்ட்டிக்கலை பற்றி படிச்சிருக்கோம். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் முன்னெல்லாம் ஃபிசிக்ஸ் என்ன பண்ணால் வேவையும் பார்ட்டிக்கலையும் தனித்தனியாக பார்த்துச்சு. பார்ட்டிக்கல் அண்ட் வேவாக டிஸ்டிங்க்ட் என்டிட்டிஸ். என்டிட்டினா குவான்டிட்டின்னு அர்த்தமா, அதை வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க, டிஸ்டிங்க்ட் என்டிட்டிஸ். அப்படி தான் நம்ம தனித்தனியாக தான் படிச்சுருந்தோம். இப்போ குவாண்டம் லெவலில், ரொம்ப மைக்ரோ லெவலில் போய் படிக்க போகிறோம். குவாண்டம் தியரி என்ன சொல்லுதுன்னா, டூயல் கேரக்டர் ஆஃப் ரேடியேஷன், அதாவது ரேடியேஷன் பிஹேவ்ஸ் ஆஃப் வேவ், பிஹேவ்ஸ் ஆஸ் அ வேவ் அட் அ டைம் அண்ட் பார்ட்டிக்கல் அட் அதர் டைம். அதே மாதிரி அதாவது வேவ் பார்ட்டிக்கல் டுயாலிட்டி ஆஃப் நேச்சர். இப்போ என்ன சொல்கிறேன்னா, வேவ் வந்து பார்ட்டிக்கலாக இருந்துச்சு, பார்ட்டிக்கலாக வேவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேவ் பார்ட்டிக்கல் டுயாலிட்டி, ஏதாவது குவாண்டம் லெவலில் பார்க்கும்போது. ஓகேவா? அப்படி சொல்கிறாங்க. இதை யார் கண்டுபிடிச்சானா, டி பிராக்லே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம ஆளுங்க அவங்க ஐன்ஸ்டைன் என்ன சொல்லிட்டு போயிட்டார், வேவுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர்னு சொல்லி முடிச்சிட்டாரு. டி பிராக்லே அதே அந்த வார்த்தையை கொடுத்துருப்பாங்க பாருங்க, எங்கேயும் இருக்குமே, இந்த பாருங்க இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் பை த சிமெட்ரி. எப்போ இயர்லாம் பாருங்கள், 1920, அவர் கண்டுபிடிச்சா 1904-5. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு பாருங்கள், 19 வருஷம் கழிச்சு இவர் சொல்கிறாரு நேச்சரில் சிமெட்ரி இருக்குது. அப்போ வேவ் பார்ட்டிக்கலாக இருக்கும்போது பார்ட்டிக்கல் வந்து வேவாக இருக்கும். ஸோ வேவ் பார்ட்டிக்கல் ரியாலிட்டி எதுக்கு அப்ளை பண்ணுறாரு, மேட்டருக்கு அப்ளை பண்ணுறாரு. சின்ன சின்ன பார்ட்டிக்கல், ரொம்ப பெரிய பார்ட்டிக்கல் இல்லாமல் குட்டி குட்டியான பார்ட்டிக்கல் இருக்குல்ல, இந்த ப்ரோட்டானு, நியூட்ரானு, எலக்ட்ரானு, ஆல்ஃபா பார்ட்டிக்கலு, இது மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிக்கல்னால் அது பார்ட்டிக்கல் தான், ஆனால் அது என்னவா ஆக்ட் ஆகுமா, வேவ் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பொருளுமே வேவ் நேச்சர் தான். ஈவன் ஒரு பஸ்ஸு போயிட்டுன்னு வச்சுக்கோம், அந்த பஸ்ஸு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன பார்ட்டிக்கல் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரான் பாஸ் ஆகி போகுது, நம்ம பார்த்தா நேராக போகிற மாதிரி இருக்கும். அது ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா அது எப்படி போய்ட்டுருக்கும், இப்படி போய்ட்டுருக்கும். ஓகே, அப்போ ஒரு சின்ன பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது, வேவ் நேச்சரில் போகுது. இப்போ ஒரு பேர்ட்ஸ் பறந்து போனால் கூட இப்படி தான் போவோம், ஒரு பஸ்ஸு போகுதுன்னா கூட இப்படி தான் போவோம். ஆனால் பஸ்ஸு போகும்போது அப்படி நம்மளால் பார்க்க முடியாது. ஏனுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் பஸ்ஸு கூட வேவ் நேச்சர் தான் போகுது. ஆனால் அந்த இது வந்து கம்மியாக இருக்கும், அந்த வேவ் லெங்க்த்துன்னு சொல்கிறோம்ல,
அதோட வேல்யூ கம்மியாக இருக்கும், அதனால் அதை பார்க்க முடியாது. வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் பார்க்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ டீப் ராக்கில் என்ன பண்ணுறாரு, குட்டி குட்டி பார்ட்டிகல் லைக் எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான்லாம் மோஷனில் இருக்கும்போது என்ன பண்ணுது, அசோசியேட் வித் வேவ். இது பேர் தான் மேட்டர் வேவ் இல்லை டீப் ராக் வேவ்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான 2 மார்க்குமா. வாட் இஸ் மேட்டர் வேவ்னு கேட்குறாங்க. ஒரு பார்ட்டிகல் வேவ் நேச்சரில் இருந்துச்சுன்னா அது மேட்டர் வேவ். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், வேவ் வந்து மேட்டராக இருக்குது, அதாவது பார்ட்டிக்கலாக இருக்குதுன்னு சொன்னோம். வேவ் நேச்சருக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குதுன்னு சொன்னோம். இங்கே பார்ட்டிக்கல் வந்து வேவ் நேச்சரோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நேர் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஒரு 4-5 பேஜ் அப்படி தான் வரும். பார்ட்டிக்கலுக்கு வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறாரு. அப்போ வேவ்னா அதோட கேரக்டர் வேவ்ல இருந்தோமா, அப்போ ஒரு மேட்ரு வேவுக்கு வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத டெரிவ் பண்ணுறாங்க. இது வந்து அப்படியே கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு இருக்குமே, டீப் ராக்ல வேவ் லென்த் ஆஃப் த மேட்டர் வேவ். படிச்சிருக்கீங்களாடா கெமிஸ்ட்ரியில் அது? எஸ் சார். ஓகேம்மா. டீப் ராக்ல மேட்டர் வேவ்ஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அதுக்குன்னு எனர்ஜி இருக்கும், அதுக்கு மொமெண்டம் இருக்கும். ஒரு பார்ட்டிகளோட மொமெண்டம் ஃபார்முலா தெரியும், எனர்ஜி பை சி, அதாவது ஹெச்நியூ பை சிமா. அப்போ சி பை நியூ பை சிக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், நியூ பை சிக்கு பதிலாக 1/λன்னு போட்டுக்கலாம். அதான் h/λன்னு வருது. இல்லை சி பை நியூனா லாம்டான்னு போடலாம், அதுதான் இங்கே போட்டுருக்காங்க. பி ஈக்குவல் டு h/λ. அப்போ லாம்டாக்கான ஃபார்முலா என்ன, h/p. முக்கியமான ஈக்குவேஷன். ஒரு பார்ட்டிகளுக்கு ஒரு மோமெண்டம் இருக்கும், அந்த மோமெண்டம் தெரிஞ்சால் போதும் நீ வேவ் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். வேவ் லென்த்துக்கு ஃபார்முலா என்னப்பா, லாம்டா ஈக்குவல் டு h/h/. ஆமாம். அப்போ மோமெண்டம் தெரிஞ்சால் நம்ம வேவ் லென்த்தை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ மோமெண்டத்துக்கு ஆக்சுவல் ஃபார்முலா தெரியும், எம்வின்னு சொல்லுங்க, மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகேவா. அப்போ டீப் ராக் வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா வந்து லாம்டா ஈக்குவல் டு h/mv அல்லது h/pன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் தெரிஞ்சிடும் லாம்டாவும் மாஸும் எப்படிமா இருக்குது, லாம்டாண்ட மாஸ் அதுதாம்மா இங்கே விஷயம். மாஸ் இன்வெர்ஸ் ஃபோர்ஸ்லாம் இருக்கப்போ மாஸ் அதிகமாக இருந்தால் வேவ் லென்த் குறைஞ்சிரும், உங்களால் பார்க்கவே முடியாது கரெக்டாக. அதுவே மாஸ் கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம், மாஸ் கம்மியாக தான், ரொம்ப கம்மி, எலக்ட்ரான் போடுறாங்களா ரொம்ப கம்மிமா. அப்போ மாஸ் கம்மியாக இருந்தால் அதுக்கு வேவ் லென்த் நேச்சர் அதிகமாக இருக்கும், அதனால் அதனால் என்ன பண்ண முடியும், வேவ் நேச்சரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈவன் நம்ம நடந்து போகும்போது கூட நம்மளுக்கு கூட வேவ் நேச்சர் இருக்கும். நம்ம ஒரு பார்ட்டிக்கல் தானே, நமக்கும் ஒரு வேவ் நேச்சர் இருக்கும், ஆனால் அதுக்கு வேல்யூ கம்மி, அதனால் அதை பார்க்க முடியாது. ஓகேவா. சின்ன சின்ன பார்ட்டிகளுக்கு தான் என்ன பார்க்க முடியும், வேவ் நேச்சரை கிளியராக அப்சர்வ் பண்ண முடியும், ஏன்னா அதுக்கு மாஸ்லாம் கம்மி. ஓகேவா. சப்போஸ் 3 மார்க்கில் கேட்குறான்னு வச்சுப்போம், இது நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட்டு டீப் ராக் வேவ்ல இருந்தால் மேட்டர் வேவ்னு கேட்டால் இது ஆன்சரு. இதனால் நம்ம எஸ்பெஷலி யாருக்கு இருக்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாஸ் யாருக்கு கம்மியாக இருக்குது, எந்த பார்ட்டிகளுக்கு மாஸ் கம்மி, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானுக்கு தான் மாஸ் கம்மி இது யூனிவர்ஸ்லேயே. ஓகேங்களா. வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யாருக்கு தெரியும் வேல்யூ, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 × 10⁻−31. வெரி குட்மா, எக்ஸலண்ட். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து 9.11 × 10⁻31 kg. ஓகேவா. இதே இப்போ ப்ரோட்டானுக்கு எவ்வளோமா, ப்ரோட்டானுக்கு 1.6 × 10⁻27 kg. இது ப்ரோட்டானுக்கு. நியூட்ரானுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது, 1.9 வரும் நியூட்ரானுக்கு, ஆனால் ஆல்மோஸ்ட் 10⁻−27 தான். ப்ரோட்டானும் நியூட்ரானும் ஒரே அளவு மாஸாக தான் இருக்கும். இப்போ இதை விட கம்மியான மாஸ் தான் எலக்ட்ரான். பாருங்கள், இது 27 இருக்குது, 31 இருக்குது, ஆனால் நெகட்டிவில் 31. அதனால் இருக்கிறதுல மாஸ் கம்மினா அது எலக்ட்ரான் தான். ஓகேங்களா, அது வந்து பார்த்துக்க. அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானோட டீப் ராக் வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது டெரிவ் பண்ணுறோம் தனியாக. இது பொதுவாக எல்லா பார்ட்டிகளுக்கும் பொருந்துமா, எந்த ஒரு பார்ட்டிகளுமே இது பொருந்தும். லாம்டா ஈக்குவல் டு h/mv. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எலக்ட்ரான் நகர்ந்து வருது, இப்போ அந்த எலக்ட்ரானோட வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா என்ன, டீப் ராக் வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். எலக்ட்ரான் நகர்றதுனா சும்மா நகராது, நம்ம தான் என்ன பண்ணுவோம், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை பொட்டன்ஷியல் கொடுத்து நகர்த்தணும். அப்போ பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறாங்களா, எலக்ட்ரானோட மாஸ் m, அதை ஆசோலேட் பண்ணுறோம் விங்கிற வோல்டேஜ் கொடுத்து. அப்போ நான் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் அது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுக்கு என்னவாக ஆக்ட் ஆகும், கைனடிக் எனர்ஜியாக ஆக்ட் ஆகும். அப்போ நான் அப்ளை பண்ண பொட்டன்ஷியல் எனர்ஜி EV, கைனடிக் எனர்ஜி ½ இந்த EV எப்படி ஞாபகம் வருது தெரியுங்களா, W = QV, ஒர்க் டன். நான் அப்ளை பண்ண ஒர்க்கு பொட்டன்ஷியல் அப்படிங்க ஞாபகம் வச்சுங்க. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிங்க. ½ EV. VV அடிச்சிடலாமாம்மா? நோ சார், அது வெலாசிட்டி, இது பொட்டன்ஷியல். வெரி குட். நம்ம அறிபறியாக எக்ஸாமில் அடிச்சு விட்ருவோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. விங்கிறது வெலாசிட்டி, கைனடிக் எனர்ஜியில் வருது பாருங்கள். இது கேபிட்டல் V பொட்டன்ஷியல்.
நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க, அதனால் டப்புன்னு அடிச்சு விடுவாங்க. இது ஸ்மால் வி, அது கேபிட்டல் வி. நான் வச்சுங்க. இப்போ ஸ்மால் விக்கான ஃபார்முலா பாருங்கள். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அந்த சைடு போயிடும் 2EV/m. அவர் சார் போடும்போது 2 வி ஒரே மாதிரி போட்டு போடுங்க. இந்த வியை கொஞ்சம் பெருசாக போடுங்க, கேபிட்டல். வி மட்டும் வேணால் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ரூட்டில் போட்டுடலாம். இப்போ 2EV/, இது வந்து முக்கியமான ஃபார்முலா. உங்களுக்கு பின்னாடி தேவைப்படலாம், ஒரு 1 மார்க் கிரியேட்டிவ் 1 மார்க்கே கேட்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறாங்க ஒரு எலக்ட்ரானுக்கு, அது எவ்வளோ வெலாசிட்டியோட வரும்னு கேட்டால் இதம்மா ஃபார்முலா. வெலாசிட்டி ஈக்குவல் டு √2EV/m. இ வேல்யூ எம் வேல்யூலாம் கான்ஸ்டன்ட் தான், கொடுக்க மாட்டாங்க. வி மட்டும் கொடுப்பான். 5 வோல்ட் கொடுத்தா எவ்வளவு ஸ்பீடோட வரும், 10 வோல்ட் கொடுத்தா எவ்வளோ ஸ்பீடோட வரும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. 1 மார்க்கில் டேரக்ட் கொஸ்டினாக கேட்கலாம், இல்லை உனக்கு லக் இருந்தால் நீட்டில் கூட கேட்கலாம். ஓகேவா? பொதுவாக மேட்ருக்கான லேம்டாக்கு ஃபார்முலா இருக்குது, h/mv அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீக்கான ஃபார்முலா தானே கண்டுபிடிச்சோம். h/m அப்படி இருக்கட்டும். வீக் என்னம்மா ஃபார்முலா வந்துச்சு, √2 கேபிட்டல் V/mன்னு வந்துச்சு, கரெக்டுங்களா? ரைட்டு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெளியில் ஒரு எம் தனியாக இருக்குது பாருங்கள், அதை உள்ளே கொண்டு வாங்க. உள்ளே கொண்டு வந்தால் என்ன ஆகும், ரூட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் வெரி குட், எம் ஸ்கொயர் ஆயிரும். எம் அடிச்சு விட்ருங்க, எம் ஸ்கொயர் ஆயிரும். இப்போ மேலே ஒரு எம் அடிச்சு விட்ருங்க, கீழே ஒரு எம் அடிச்சு விட்ருங்க. இப்போ என்ன வந்திருக்கு இந்த இடத்துல, √2EVM. அவ்வளோதான் இங்கே வந்துருக்கு. h/√2EMV. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாமல் யோசிக்கணும். இப்படி தான் இந்த வியை சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணால் வரும். நீங்கள் போட்டு காட்டணும் அவசியம் கிடையாது, இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. 1 மார்க்கில் டேரெக்டாக கேட்பான். டீப்ராலே வேலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கான ஃபார்முலா என்ன. இது வந்து எலக்ட்ரானுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகேவா? அப்போ h/2EMV அப்படிங்கிறத பார்த்துங்க. இல்லை ப்ரோட்டானுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், தானே வருது, அதனால் ப்ரோட்டானுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பார்ட்டிகளுக்கு உள்ள ஸ்பெஷல். இந்த ஃபார்முலா வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும், நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்து பொருளுக்கும் பொருந்தும். இது வந்து சின்ன அந்த சார்ஜுக்கு மட்டும்தான் பொருந்தும். எந்த பொருள்லாம் சார்ஜ் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போ இல்லை ஹச் கான்ஸ்டன்ட்டு, இ கான்ஸ்டன்ட்டு, எம் கான்ஸ்டன்ட்டு, வி மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வியை மட்டும் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் இந்த ஃபார்முலாவில் வி மட்டும் அப்படியே இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன இருக்குது, முக்கியமான ஈக்குவேஷன்மா. டீப்ராலே எலக்ட்ரான் என்னம்மா ஃபார்முலா வந்துருக்கு, 12.27/√v ஆங்ஸ்ட்ராம். ஆமாம், ஃபார்முலாலே ஆங்ஸ்ட்ராம் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம போடல, இப்போ ஃபார்முலாலே வந்துருச்சு. ஓகேவா? அப்போ 12.27 √v ஆங்ஸ்ட்ராம் அப்படிங்கிறது தான் டீப்ராலே வேலன்த்து. அப்போ ஆங்ஸ்ட்ராமில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஓகேவா? √2 ஆங்ஸ்ட்ராம். இப்போ என்ன பண்ணுறோம், உதாரணத்துக்கு வீக் பதிலாக 100 வோல்ட்டு அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். 100 வோல்ட் அப்ளை பண்ணால் என்னமா ஆகும், √100 பண்ணிங்கன்னா 10 வருமா. இப்போ 12.27 விட 10 பண்ணால் 1.227 வருது. அப்போ 100 வோல்ட்டு பொட்டன்ஷியல் கொடுத்தா 1 ஆங்ஸ்ட்ராம் வேவ் லென்த்தோட எலக்ட்ரான் வரும். 1 ஆங்ஸ்ட்ராங்கும் போது அதை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் வேவ் நேச்சருங்கிறத ரியலைஸ் பண்ணலாம் நம்ம. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஆங்ஸ்ட்ராம்னா 4000 ஆங்ஸ்ட்ராமு. அப்போ நம்ம பார்க்குற லைட்டை விட வேவ் லென்த்து கம்மி எலக்ட்ரானுக்கு. வேவ் நேச்சர் இருக்காதுன்னு சொல்ல வராங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும். பாருங்கள், இருக்கிறதுல எலக்ட்ரானுக்கு தான் வேவ் நேச்சர் அதிகங்கிறோம், ஆனால் அதுக்கே வேவ் லென்த் எப்படி இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. 1 ஆங்ஸ்ட்ராம் தான் இருக்குது. அதனால் இதை லைவாலாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஏதாவது எக்ஸ்மெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். அதாவது தேர்ட் லெசனில் வந்து எங்கே காட்டியிருப்பாங்கன்னா, மோஷன் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகளை காட்டியிருப்பாங்க. ஒரு எலக்ட்ரான் வந்து நான் யூனிஃபார்ம் ஆன்டிஃபீல்டில் நுழையும் போது, யூனிஃபார்ம் ஆன்டிஃபீல்டில் நுழைஞ்சால் சர்க்குலர் பாத்தில் சுற்றும், நான் யூனிஃபார்மில் நுழைஞ்சால் எப்படிமா சுற்றும், ஹெலிக்கல் பாத். வெரி குட். அதாவது வேவ் மாதிரியே போகும், ஹெலிக்கல் பாத்துன்னு சொல்லுவாங்க. வேவ் நேச்சர் தான் அது. அந்த வில்சன் க்ளவுட் சாம்பரில் நோட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அப்புறமா வாய்ப்பு அடித்தா தேர்ட் லெசனில் எடுத்து பாருங்கள். வில்சன் க்ளவுட் சாம்பரில் எலக்ட்ரானை பார்த்துருப்பாங்க. இப்படி போயிருக்கும் அது. எலக்ட்ரான் எப்படி போயிருக்கும், இப்படி போயிருக்கும். அதாவது ஒயிட் பிளாக் கலரில் டியூப் இருக்கும், இல்லை ஒயிட் கலர் பார்த்து காட்டுவாங்க. ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும், அதை பார்த்துங்க. அப்போ எலக்ட்ரானோட வேவ்லென்த் வந்து ரொம்ப கம்மியான வேவ்லென்த் தான், ஆனால் இருக்கிறதுலே அதுதான் அதிகம். எலக்ட்ரான் தான் அதிகம், ஆனால் நம்ம விசிபிள் லைட்டை விட கம்மி, 1 ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன பண்ணலாம், இதை 1 மார்க்கில் கேட்கலாம். வோல்டேஜ் பதிலாக 10,000 வோல்ட் கொடுக்கலாம், இல்லை ஏதோ வேறு ஒரு வோல்டேஜ் கொடுத்து கூட கேட்கலாம். அதனால் இந்த ஃபார்முலாஸும் நோட் பண்ணுங்கள்.
12.27 ரூட் வி ஆங்ஸ்ட்ராமு இல்லை H/2 MeV அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு தான் கேமேக்ஸ் ஃபார்முலா தெரியுமே, K = EVன்னு பார்த்துருக்கோமா, கைனடிக் எனர்ஜி = EV. அந்த EVக்கு பதிலாக K போடுறாங்க. அப்போ இப்படி ஒரு ஃபார்முலா வருது. ஆனால் இங்கே ஆங்ஸ்ட்ராம் வரக்கூடாது, இங்கே வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணாமல் தான் ஆன்சர் வரும், ஆங்ஸ்ட்ராம் வரும். இங்கே ஆங்ஸ்ட்ராமே இல்லை பாருங்கள், அதனால் ஆங்ஸ்ட்ராம் இல்லாமல் தான் எழுதணும். நம்மளுக்கு எக்ஸாம் எழுதும் போது இந்த ஃபார்முலாலே ஆங்ஸ்ட்ராம் மட்டும் வைப்போம், தப்பாக போயிடும். அப்போ H = 2 MeV, H = 2 MK ரெண்டு ஃபார்முலையும் ஆங்ஸ்ட்ராம் வரக்கூடாது. 12.27 போட்டால் தான் ஆங்ஸ்ட்ராம் வரணும். ஸோ மொத்தம் டீப்ராலே எலக்ட்ரானுக்கு மட்டும் 3 விதமான ஃபார்முலா இருக்குது. இதில் எதை யூஸ் பண்ணுற மாதிரி வேணாலும் 1 மார்க்ஸ் கேட்கலாம். ஓகேவா? வோல்டேஜ் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அதாவது தட் மீன் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் கொடுத்தா இதை யூஸ் பண்ணுங்கள், எனர்ஜியாக கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? 2 ஃபார்முலாவை காமனாக வச்சுங்க. இது கூட தேவையில்ல, அந்த மேலே உள்ளது கூட நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபார்முலா கூட எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வரணும். அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிள் பண்ணி வச்சுட்டானே, இதையே யூஸ் பண்ணுங்கள். வோல்டேஜ் கொடுத்தா 12.27 ரூட் எடுத்து டிவைட் பண்ணுங்கள். கைனடிக் எனர்ஜி கொடுத்தாங்கன்னா இதை வச்சு கண்டுபிடிச்சிங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல்மா.